ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருந்தபடி ஹைட்ரஜன் பாம் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி ஹெச் ஃபைல்ஸ்ன்னு இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் செய்தியாளர்கள்ட்ட கொடுத்தார் சார். அதுல வரக்கூடிய உணர்வு ரொம்ப அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கு. ஹரியானா தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் முழுமையாக திருடப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. மிகப்பெரிய அளவுல திருடப்பட்டிருக்கிறது. அதற்கு உரிய ஆதாரங்களையும் சொல்றாரு. இதையெல்லாம் வெரிஃபை பண்ணி எங்க டீமோட வெரிஃபை பண்ண கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்சு இதை உறுதிப்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட நான் கொடுக்குறேன் இந்த பேப்பர்ஸை. அதனால இந்த தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள தேர்தல் பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன கால வரையறைக்குள்ள எங்களால உறுதி செய்யாம கொடுக்க முடியாதுங்கிறதுனால கொடுக்கல. அதனால இப்ப யார்கிட்டையும் எந்த மனுவும் நாங்க கொடுக்கல, மக்களிடத்துல இதை பிரசன்ட் பண்றோம் அப்படின்னு பிரசன்டேஷனை கொடுத்திருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா காங்கிரஸ் கேட்டபடி எலக்ட்ரானிக்கலி டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருந்ததுன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க தேர்தல் வழக்கு ஃபைல் பண்ணிருக்க முடியும். அது தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இவங்களுடைய நேர்மையை பற்றி நான் சந்தேகமே படாம சொல்றேன், இவங்ககிட்ட நேர்மை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேள்விகள் கேட்டேன். அந்த கேள்விகளுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்க? ரெண்டு விஷயத்துல அப்படி ஜம்ப் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரே ஒருத்தர் ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காருன்னு இல்ல, அதாவது 2 சட்டமன்ற தொகுதியில ஓட்டு போட்டிருக்காரு சொன்ன அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணாங்க. இன்னொன்னு ஒரு பெண்மணி ஒரே சட்டமன்ற தொகுதியில 2-3 பூத்துல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பொய் அப்படின்னு ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, வி அக்செப்ட். ஏன்னா 30 கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதுல 2 கம்ப்ளைண்ட் சரியில்லாத போயிடுச்சு. மீதி 28 கம்ப்ளைண்ட் என்னாச்சு? அதுக்கு ஏன் பதில் சொல்லல? ஒரு இதுல மதுக்கடையிலேயே இதுலயே 47 பேரும் என்னமோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 100 பேருக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ணது சர்வசாதாரணமா பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு. அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு பெண்மணியை கூப்பிட்டு ராகுல் காந்தி சொன்னாரு, இந்த பெண்மணியுடைய டெலிபோன் நம்பரை யூஸ் பண்ணி, மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைன் டெலிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, நாங்க ஆன்லைன்ல அது மாதிரி அப்ளிகேஷன் எடுக்கிறது இல்லைன்னாங்க முதல்ல. அடுத்து என்ன சொன்னாங்க, ஆமா அந்த டெலிஷனை பத்தி சந்தேகப்பட்டு நாங்க தானே வழக்கு போட்டோம், எங்க மேல என்ன பழி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உடனடியா கர்நாடகா காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாரு, ஆமா நீங்க வழக்கு போட்டீங்க, எங்க கிட்ட சொன்னீங்க, எஃப்ஐஆர் போட்டீங்க, நாங்க வழக்கு ஆரம்பிச்சு உங்ககிட்ட கேட்டோம், அந்த டெலிபோன் உங்ககிட்ட ஆன்லைன்ல வந்திருக்கே அந்த ஐபிஐ டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்டோம். நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஐபி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா அதை பண்ணது யாரு, தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு நாங்க பிடிச்சிடலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. தேர்தல் ஆணையத்துல இருந்து எஸ்ஐஆர் ஆரம்பிச்சாங்க. பீகார்ல ஆரம்பிச்ச போது என்ன சொன்னாங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க திருட்டுத்தனமா கள்ளத்தனமா தகுதி இல்லாதவங்க ஓட்டு போட்டுறதை தடுக்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, வெளிநாட்டுக்கு ஒருத்தர் குடியுரிமை பெற்றவரா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற உரிமையும் கடமையும் அதிகாரமும் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கு, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கவுஹாத்தி ஹைகோர்ட் சொன்னதை உறுதிப்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு ஏற்கனவே. அப்படின்னதுக்கு பதில் கிடையாது. அடுத்து 2005 எலக்ட்ரல் ரோல நீங்க எதுக்கு மதர் டாக்குமெண்ட்டா வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பதில் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இந்த இங்க இல்லாம வெளியில போயிருக்காங்க வாக்காளர்கள், அவங்களையெல்லாம் நாங்க டெலீட் பண்ணத்தானே செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வெளியில போறது பெரும்பாலும் ஆண்கள் தான் புலம்பெயர்ந்து போவாங்க, போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்க டெலீட் பண்ணதுல பெரும்பாலானவர்கள் பெண்களா இருக்காங்களே எப்படி அப்படின்னு ஹிந்து பத்திரிகை கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு பதில் கிடையாது. இப்பயும் ஏறக்குறைய 55 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யோகேந்திர யாதவ்ல ஆரம்பிச்சு எல்லாரும் குறை சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க இவங்க? என்ன பதிலும் கிடையாது. எலக்ட்ரானிக்கலி தான் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. பதிவு பண்றதெல்லாம் தான் ஓட்டர்னு உறுதிப்படுத்துறதுக்கு எலக்ட்ரானிக் மூலமா தான் நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொன்னாங்க.
அது நேரம் நம்ம எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணோம். கம்பீரமாக நடந்து செல்லும் யானையை நீ ஏன் பறக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது முட்டாள்தனம். அவங்களுக்கு பல பேருக்கு வந்து தே ஆர் நாட் கம்ப்யூட்டர் லிட்ரேட், இன்னொருத்தட்ட போய் நிக்கணும். அப்ப மேனுவலி பண்ணுங்க, அதுக்கு இந்த டைம் பத்தாது, இன்னும் டைம் எடுத்துங்கன்னு கேட்டோம். பதில் இல்லை. இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் வந்து 9-11 ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க. வெரி கோயின்சிடென்ட்லி இது எல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களா இருக்கு, பிஜேபி ஆளாத மாநிலங்களா இருக்கு. ஏன் அப்படி? இது பெங்கால்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க குடியேறிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, அஸ்ஸாம்ல அதை விட அதிகமா குடியேறினாங்கிறது உலகம் தெரிஞ்ச ரகசியம் தானே. அப்ப அஸ்ஸாம்ல ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? மம்தா பானர்ஜி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பெங்கால்ல மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்றீங்களே, வெளிநாட்டுல பார்டர் இருக்குன்னு சொல்றீங்களே, மிசோரத்து கூட பார்டர் இருக்கு, நாகாலாந்து கூட பார்டர் இருக்கு, மணிப்பூர் கூட பார்டர் இருக்கு, திரிபுரா கூட பார்டர் இருக்கு, அஸ்ஸாம் கூட பார்டர் இருக்கு, அங்கெல்லாம் ஏன் பண்ணல? அதுக்கு பதில் கிடையாது. இவங்களை எந்த விதத்தில் நம்ப முடியும் இந்த தேர்தல் ஆணையத்தை? அதனால இப்ப ராகுல் காந்தி சொல்றது சரியான சொல். அவர் சொல்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்னன்னா, மேசிவா நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஹரியானால ஒவ்வொரு 8 வாக்காளர்கள்ல ஒருவர் வந்து போலி அப்படின்னு சொல்றாரு சார். அதாவது 12.5% அதுல மேனிபுலேட்டட் அப்படின்னு சொல்றாரு. போலியா இருந்தும் காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு சீட்டு கைப்பற்றி இருக்குன்னா, இது தேர்தல் முறையா நடந்திருந்ததுன்னா பிஜேபிக்கு 3 சீட்டு கூட கிடைச்சிருக்காது போலயே. முதல்ல அந்த ஊர்ல நிலைமை அப்படித்தான் இருக்குன்னு எல்லாரும் சொன்னது போலவே ரிசல்ட்டும் வந்திருக்கும். மேசிவா ஜெயிச்சிருக்கோம். நம்ம வந்து பகுத்தறிவுக்கு அது ஒவ்வாதது, அதனால ஒருவேளை இருக்கும், கடைசி நேரத்துல மாறி இருக்கும் அப்படின்னு நம்மை நாமே சமாதானம் செய்து கொண்டு அந்த ரிசல்ட்டை பத்தி எல்லாம் வேற வாய்க்கிலேயே நம்ம பேசிட்டு இருந்திருக்கிறோம். 1% குறைவாகத்தான் வித்தியாசம் வந்திருக்குது. 22,000 ஓட்டு தான் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. அப்ப நம்ம நினைச்சதும் ரைட்டு தான், ரிசல்ட்டும் ரைட்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டோம். காங்கிரஸ் பழைய நிலைமையை விட இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறதுல மகிழ்ச்சி அப்படிங்கிற அளவோட நிறுத்திக்கிட்டோம். ஆனா ஒரு 25 லட்சம் வாக்குகள் வந்து போலி அப்படின்னா அதுல 25,000 வாக்குக்கு கீழே தான் வந்து தோல்வியை தழுவி இருக்குது காங்கிரஸ் அப்படிங்கிறது ராகுல் காந்தி சொல்றாரு. குருநானக்கோட பிறந்த நாள்ல நான் பேசுகிறேன், உண்மையைத்தான் பேசுகிறேன்னு சொல்றாரு. உண்மையை பேசலன்னா தேர்தல் ஆணையம் இவர் மேல வழக்கு போட்டுங்க. இவர் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் சரியா தப்பான்னு ஏன் தேர்தல் ஆணையம் வாயை மூடிட்டே இருக்காங்க? பூ விலை ஜாஸ்தியா இருக்குங்கிறது நிஜம்தாங்க. ஆனா அதுக்காக நம்ம எல்லாம் பூ விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லி நம்ம எல்லாரு காதலையும் பூ சுத்தி இருக்காங்களே. இல்ல, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சார் அவங்க சொல்ற பதில். நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே, உங்களுடைய பூத் கமிட்டில இருந்து எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகுல் காந்தி ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. இவங்க இதை சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நாங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றதுக்கு காலதாமதமாச்சு, அதனால நாங்க அங்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. ஆனா இதுதான் நாட்டுல நடக்குது, இது இந்த மாநிலத்துல மட்டும் நடந்திருக்கிறதாக நான் நினைக்கல. என்னுடைய சந்தேகம் தேசிய அளவிலும் நடந்திருக்கலாம், வேறு மாநிலங்களிலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சார் அதெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. இப்ப அவங்க எல்லாம் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு இங்க வரமாட்டாங்க, செலவழிச்சு வரமாட்டாங்க. தேர்தல் சமயத்துல வந்து ஓட்டு போட்டுட்டு தான் இது வரைக்கும் அவங்க வந்து டோர் டு டோர் என்வர்கேஷன் நடக்கும் பொழுது இந்த வீட்டுல ஓட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க, அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த இவர் தேர்தல் சமயத்துல வந்துடுவாங்க, எங்க வீட்டுக்காரர் இங்கதான் இருக்காரு, அவர் இப்ப வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு, வெளி மாநிலத்துக்கு போயிருக்காரு. வெளியூருக்கு கூட போயிருக்க முடியும், இப்ப கன்னியாகுமரிக்காரர் மெட்ராஸு கூட போயிருக்க முடியும். அதனால மாநிலத்துக்குள்ளேயே வெளியூருக்கு போயிருக்கலாம், இந்தியாவுக்குள்ளேயே வெளி மாநிலத்துக்கு போயிருக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளவு செலவழிச்சு வர்றது யார் வருவாங்க? விஜய் இதுல வேணா வருவார், சினிமால வேணா வருவாரு, மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. அப்போ இங்க வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல வாக்குரிமை பெற்றவர்கள் வந்து வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்குறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீசர் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாருங்க, ஐயோ என்னுடைய வாக்குரிமை பறிச்சிருவாங்க போலங்க, நான் எலெக்ஷன் சமயத்துல போய் ஓட்டு போடுவேன், இதுக்காக வேண்டி நான் எனக்கு 18,000 ரூபாய் செலவழிச்சா போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப தமிழ்நாட்டிலே இன்னொன்னு, பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டா கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்ன சொல்றாங்க? அது புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாக்குரிமை இல்லாம போயிடக்கூடாது இல்லையா? ரொம்ப கரிசனம் தான். நான் கேட்கிறேன், புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பீகார்ல இருந்து மட்டும்தான் வந்தாங்களா? யூபிக்காரங்க என்னன்னாங்க, பெங்கால்காரங்க என்னன்னாங்க, அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஏன் கொடுக்கும்? இவங்க உண்மையாகவே
எலக்ட்ரல் ரோல் ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே நேரத்தில் இந்தியா பூரா அதை பண்ணிருக்கோம். பண்ணல. பாரதிய ஜனதா கட்சியுடைய சர்பஞ்சா யூபியில இருக்கக்கூடிய தலைவர் ஒரு நிர்வாகி, அவருடைய மகன், 2 பேருடைய வாக்குகளும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நிர்வாகி, அந்த 2 பேருடைய வாக்குகளும் ஹரியானாலையும் இருக்குது, யூபிலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 மாநிலங்கள்ல இருக்குது. இத மாதிரி ஆயிரக்கணக்கான பாஜக ஆதரவாளர்கள் 2 மாநிலங்கள்லயும் பெயர் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சார். இதுக்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றாங்க ஆதார் கூட இது ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டை வந்து மெர்ஜ் பண்ணுங்கன்னு. இந்த கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி செஞ்சா சரி இந்த கூட்டம் அமல்படுத்தும். ஒருத்தர் வந்து இப்ப நான் வந்துங்க பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு. இங்க நான் ஓட்டரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு சொந்தமா சிவகாசியில் வந்து சொத்து இருக்கு. அந்த சொத்தை காட்டி நான் அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது தனித்தனி மாநிலத்தில் இருக்கும் போது. ஆனா ஆதார் கார்டு ஒண்ணுதான் இருக்கு. ஆதார் கார்டை நீ ப்ரொடியூஸ் பண்ணு, உடனே ஓட்டரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி கேட்டா இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இவங்க தான் ஆதார் கார்டை ஐடென்டி கார்டாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவங்களாச்சே சார். 93,000 முகவரிகள் தவறான முகவரிகள், அந்த 0 மாதிரி வேற 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 முகவரிகள், 93,000 முகவரிகள் தவறான முகவரிகள், கிட்டத்தட்ட 5 லட்சம் பெயர்கள் சிக்கலாக இருக்குது. 19 லட்சம் பெயர்கள் வந்து குரூப்பா பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரேசிலியன் மாடல், ஒரு மாடலுடைய புகைப்படத்தை 22 முறை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுகிறது அப்படின்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் வந்து எங்கேயோ 1-2 இடங்கள்ல, எந்த வாக்காளர் பட்டியலும் முழுமையாக சரியாக இருக்குன்னு எந்த காலத்திலயும் யாரும் நம்பியது இல்லை. அது ஹியூமன்லி பாசிபிளாங்கிறதும் கஷ்டம்தான். ஆனா இந்த அளவுக்கு முறைகேடுகள் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காததாக இருக்கு சார். இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டு இருந்ததுன்னா, வலுவான சில தலைவர்கள் அல்லது சில அரசியல் உணர்ந்தவர்கள் தங்கள் தொகுதியில இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து சென்ட்ரலி ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேல இருந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு செஞ்ச மாதிரி தோணுது இதை பார்க்கும்போது. இது எல்லாத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லனா என்னுடைய அச்சம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய முறைகேட்டை பத்தி ராகுல் காந்தி வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க நீங்க எலெக்ஷன் கமிஷன்டே போய் இதை வந்து முறையிடுங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, என் வீட்டுல ஒருத்தன் களவான்ட்டேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, இல்ல நீங்க அவன்கிட்டே போய் பேசுங்க, களவான்ட்டே போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ கவாய் போனதுக்கு அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய, ஏன் கவாய்க்கு முன்னாலே வந்து ஒரு உச்ச நீதிபதி ஒருத்தர் இருந்தார், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அவர் என்ன சொன்னாரு, பாபரி மஸ்ஜித் கேஸ்ல வந்து தீர்ப்பு ஆண்டவன்ட்டே விட்டேன், தீர்ப்பு கொடுத்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தீர்ப்பு ஆண்டவன்ட்டே விட்டேன். அதுல ஆண்டவனே ஒரு லிட்டிகன்டே சுவாமி, தீர்ப்பு எப்படி ஆண்டவன்ட்டே விட்டீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப அச்சப்படுது. நமக்கு வந்து இன்னைக்கு சுதந்திரமாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு 2 வழிதான் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் ஒன்று, தேர்தல் ஆணையம் தவறினால் நீதிமன்றம். இப்ப 2மே வந்து நமக்கு வந்து ஒரு அச்சத்தை ஊட்டுற நடவடிக்கையா இருந்ததுன்னா நம்ம எங்க போய் நிற்போம்? அதுதான் ராகுல் காந்தி சொல்ற, ரொம்ப எச்சரிக்கையாக தன்னுடைய சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். Z ஜெனரேஷன் தான் இதுக்கு வரணும், அகிம்சை முறையில போரிடுங்கள், ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு போரிடுற அளவுக்கு அவங்க வந்து இதை அனலைஸ் பண்றாங்களா? இப்படி நடக்கிறது நாளைக்கு நம்ம ஃபியூச்சரையே காலி பண்ணிரும் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கா தெரியல. ராகுல் காந்தி அவ்வளவு பொறுப்போட அஹிம்சை முறையில அறவழியில போராடுங்கள்னு சொல்றாரு. அதுக்கு நேர் மாறாக இங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது சார். அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல, தவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல, கரூர் நிகழ்வுக்கு பிறகு நடக்கிற முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அதனால கொஞ்சம் ரியலைசேஷனோட வருமோ அப்படின்னு நினைச்சா இல்லை, எல்லாமே பழைய மாதிரியே தான் இருக்குது. இங்கேயும் புரட்சி வெடிக்கும்ங்கிற முழக்கங்கள் வருது. நீங்க எப்படி பார்க்கறீங்க அங்க நடந்தத? ஒரு 12 தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதுல தவேகா முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி யாராவது பேச வந்தால் பேசுவதற்கான அதிகாரத்தையும் முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தையும் விஜய்க்கு கொடுத்ததாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அவர் பேசும்போது தவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 தான் வந்து ஷேர் பண்ணக்கூடிய லெவல்ல உள்ளது சார். அவங்க பேசின ஒவ்வொரு நிர்வாகியும் பேசின விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட நான் பேசவே விரும்பல. அது எல்லாம் அதற்கான தகுதி கூட இல்லாதவைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்
பொதுமக்களை சந்திக்க போகும்போது விஜய்க்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. விஜய்கிட்ட இருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பா அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து விஜய்க்கு பாதுகாப்பா? என்ன கேட்குறீங்க நீங்க? ஒண்ணுமே வேணுங்க. ஒரு அரசியல் தலைவர், நான் மீட்டிங் போகும்போது தயவுசெய்து பொதுமக்கள் முதல்ல வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு டிஜிபிக்கு, பொதுமக்களோ பத்திரிகையாளரோ என்னை அண்டக்கூடாது, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஒரு ஒரு அரசியல் தலைவர் என்ன பேசுறதுக்கு? நீங்க தான் சொல்லணும் சார். அல்ல சார், திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு இப்ப திரும்பவும் சொல்றாரு. அதிமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்றாருன்னு அதை பார்க்கும்போது தெரியுது. என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஒப்புக்கொண்டு நீங்க வந்தா கூட்டணி, இல்லைன்னா உங்களோட கூட்டணி இல்ல அப்படிங்கிற செய்தியே சொல்றாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஒண்ணுதான் சொல்லுவாரு, என் கட்சிக்குள்ளேயே ஒருத்தன் எனக்கு எதிராக வந்தா நான் அவனை வாழ விட்டது இல்லையே, நீ வெளியில இருந்து வந்து எனக்கு எதிராக வாழணும்னு நினைச்சீங்கன்னா இது முறையோ, இது தகுமோ, இது தர்மம் தானோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த ஆனா நான் கேள்விப்படுறது இன்னொன்னு கேள்விப்படுறேன், அவங்க 2 பேருக்கு இடையில ஏற்கனவே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துருச்சு. தேர்தல் சமயத்துல நெருங்குற சமயத்துல ஒரு சரியான ஒரு அறிவிப்பை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். இருக்கலாம், அப்படி இருக்கலாம். மேபி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இலவு காத்த கிளி ஒண்ணு இருக்குல்ல சார், டெல்லியில இருந்து, அவங்க ஆசீர்வாதத்தோட தான் இது நடக்குமா? ஆமா ஆமா, அவங்க ஆசீர்வாதத்தோட இருக்கு. அதாவது நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, பிஜேபிக்கு 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது, அது நடக்காதுன்னு தெரியும். அவங்களுடைய முதல் நோக்கம் வந்து என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும். அப்ப திமுக ஆட்சியிலிருந்து இறக்குறதுக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியால முடியும்னா அந்த கூட்டணி இருக்கணும். அந்த கூட்டணியால முடியாது, இப்ப தாவேகா ஏடிஎம்கே பிஜேபி 3 சேர்ந்தா இவங்களுக்கு சரிவு ஏற்படும்னா, அப்ப ஏடிஎம்கேயும் தாவேகாவும் மட்டும் சேரணுங்கிறதுக்கு இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட போவாங்க. வெளியில என்னென்னமோ பேசிக்கிடுவாங்க, துரோகிகள் முதுகில் குத்தி விட்டார்கள், அதெல்லாம் பேசிக்குவாங்க. ஆனா அவங்கள ஆதரிக்கிறது செய்வாங்க. இப்பயே ஒண்ணு சொல்றேன், இவருக்கு பூத் கமிட்டி மெம்பர்ஸே கிடையாது. தாவேகாவுக்கு அனுபவம் மிக்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிடையாது. பிஜேபி தான் அனுப்பி வைக்க போகுது. ஓ, மெர்ஜர். இது ஒரு வகையான மெர்ஜரா இது? ஆமா ஆமா, இது ஒரு வகையான மெர்ஜர். இப்ப இவருக்கு வந்து கேஸ் போட்டாரு, கேஸ்க்கு வந்து லாயர் வந்து, ஆமா அட்வொகேட், அதை வச்சு நம்ம வந்து இவங்க பிஜேபி காரங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா லாயர் வந்து எந்த கட்சி சார்பு இருந்தாலும் அவர் வந்து கேஸ் எடுத்து நடத்த முடியும். யார் கட்சி கேஸ் வேணாலும் எடுத்து, அதாவது தலைகீழான கட்சியுடைய கேஸ் எடுத்து நடத்த முடியாது. இப்ப பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க, கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிரி பிஜேபின்னு. ஆனா அது சும்மா வார்த்தை மாய்மாலம் தான் தெரியுங்கிறதுனால அப்புறம் பிஜேபி வந்து அவரை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுனால இவங்க பிஜேபி லாயர்ஸ் வந்து இது வந்து கேஸ் டு கேஸ் பேஸில் நான் போறேன்னு போயிருக்கலாம். ஆனா நயினார் சொல்றதெல்லாம் பாருங்க, இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர் அந்த இடத்துல இருந்து வர வேண்டி இருந்தது கரூர்ல. நயினார் வந்து அநேகமா அடுத்த விஜய் படத்துக்கு கதை வசனம் எழுதினாலும் எழுதுவார் நினைக்கிறேன், தகுதி இருக்கு. இதுவே ஒரு படம் தானே சார், 2026. ஆமா அப்படிங்கிற டைட்டில். ஓகே சார், அடுத்தடுத்து அவங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு பேசலாம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.